சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அதை சுவாசிக்கிற அந்த சுற்றுச்சூழல் காற்றுலாம் மாசுபாடு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை சுவாசிக்கும்போது நுரையீரல் திணறும், சுவாசிப்பதற்கு திணறும். அப்போ உடல் உள்ள உறுப்புகள் எல்லாமே இந்த ஒழுங்காக சுத்தமான பிராணவாயு கிடைக்காம அது இயங்குவதற்கு திணறும். எல்லா உறுப்புமே திணறும். நுரையீரல் திணறிச்சுன்னா நல்ல ஒரு சுத்தமான பிராணவாயு கிடைக்காம நுரையீரல் திணறும்போது உடல் உள்ள அத்தனை உறுப்புகளுமே இயங்குவதற்கு திணறும். அதனால் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதை சுவாசிக்கும்போது நுரையீரல் திணறதுனால ஒரு மரண பயம் ஏற்படும். நுரையீரல் திணறும்போது அந்த மூளைக்கு பயம் ஏற்படும். மூளை ஒரு தாய் மாதிரி. குழந்தைங்க யாருன்னா அந்த நுரையீரல், இதயம், கணையம், கல்லீரல், சிறுநீரகம், இப்படி உடல் உள்ளுறுப்புகள் இந்த இதுக்கெல்லாம் தாய் யாருன்னா மூளை தான். அப்போ உடல் உள்ளுறுப்புகள் நுரையீரலாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், நுரையீரல் இயங்குவதற்கு திணறும்போது அந்த மூளைக்கு பயம் வந்துடும், ஒரு மரண பயம் வந்துடும். அதனால் சுற்றுச்சூழல் இந்த காற்று இதெல்லாம் மாசுபாடு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த மரண பயம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். மரண பயம் ஏற்பட்டுச்சுன்னா கெட்ட எண்ணங்கள் வரும், கெட்ட நினைவுகள் வரும், கெட்ட யோசனைகள் வரும், கெட்ட சிந்தனைகள் வரும். அதனால் சுற்றுச்சூழல் இந்த காற்று மாசுபாடு, நிலம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அது சுற்றுச்சூழல் மாசுபடுகிற ஒரு இடத்துல, ரொம்ப மாசு அதிகமான ஒரு இடத்துல போய் நீங்கள் நைட்டு தூங்குனீங்கன்னா, அந்த இடத்துல வசிக்கிறீங்க, நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரும். பகலில் என்ன வரும்னா கெட்ட நினைவுகள் வரும், கெட்ட எண்ணங்கள் வரும். இது தூங்கும்போது ஏற்படுகிற பிரச்சனை என்னது? கெட்ட கனவுகள். விழித்திருக்கும்போது ஏற்படுகிற பிரச்சனை என்னது? கெட்ட எண்ணங்கள், கெட்ட நினைவுகள், கெட்ட யோசனைகள், கெட்ட சிந்தனைகள்லாம் வரும். அதுவே நீங்கள் தூங்குறீங்க, அந்த இடத்துல தூங்குறீங்க, சுற்றுச்சூழல் ரொம்ப மாசுபாடு நிறைந்த ஒரு காற்றுலாம் ரொம்ப தூய்மையாகவே இல்லை, மாசுபாடு நிறைந்த இடத்துல நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும்போது உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரும். ஏன்னா மரண பயத்தில் தான் கெட்ட கனவுகள் வரும். உடல் உள்ளுறுப்புகள் ஒரு சுதந்திரமாக அது திணறும்போது, இயங்குவதற்கு திணறும்போது கெட்ட கனவுகள் வரும். அதனால் நாம் வசிக்கின்ற இடம், சுற்றுச்சூழல்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் வாழும்போது, விழித்திருக்கும்போது கெட்ட நினைவுகள் வராது, கெட்ட சிந்தனைகள் வராது, கெட்ட யோசனைகள் வராது, கெட்ட கற்பனைகள் வராது. தூங்கும்போதும் கெட்ட கனவுகள் வராது. தூங்கும்போதும் நம்ம நல்ல ஒரு தூய்மையான காற்று இருக்கிற இடத்துல, தூய்மையான தண்ணீர், இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாத இடத்துல தூங்கும்போது தான், சுற்றுச்சூழல் மாசுபாடு கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு இடத்துல இருக்குது, அந்த இடத்துல நம்ம தூங்கும்போது தான் இரவு நல்ல தூக்கம் வரும், நல்ல கனவுகள் வரும், கெட்ட கனவுகள் வராது. அதில் கனவுகளே வராத அளவுக்கு நம்ம ஆழ்ந்து அசந்து தூங்குவோம். அப்போ இந்த நகரங்கள் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. நகரங்களில் வசிப்பவர்களுக்கு அங்கே பகலில் விழித்திருக்கும் போது அவர்களுக்கு கெட்ட சிந்தனைகள் வருவதை தவிர்க்கவே முடியாது. கெட்ட யோசனைகள், கெட்ட நினைவுகள், கெட்ட கற்பனைகள் இதெல்லாம் வருவதை தவிர்க்கவே முடியாது. நகரங்களில் வசிப்பவர்கள் தூங்கும்போது அவர்களுக்கு கெட்ட கனவுகள் வருவதை தவிர்க்கவே முடியாது. சுற்றுச்சூழல் ஒலி மாசு நிறைந்த இடம் அது. ஒலி மாசு, செயற்கையான ஒலிகள், செயற்கையான சத்தங்கள், இதுதான் அந்த சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட இந்த ஒலி மாசு, காற்று மாசு, இது எல்லாமே கெட்ட கனவுகளை ஏற்படுத்தும், கெட்ட சிந்தனைகளை ஏற்படுத்தும். விழித்திருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் வரும். இந்த ஒலி மாசு நிறைந்த இந்த நகரங்களில் வாழ்பவர்களுக்கு விழித்திருக்கும்போது பகல் நேரங்களில் கெட்ட சிந்தனைகள், கெட்ட யோசனைகள் எல்லாமே வரும். ஒலி மாசு, காற்று மாசு, தண்ணீர் மாசு, நில மாசு நிறைந்த நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு பகல் நேரத்தில் விழித்திருக்கும்போது கெட்ட சிந்தனைகள், கெட்ட கற்பனைகள், யோசனைகள், கெட்ட சிந்தனைகள் எல்லாமே வரும். விழித்திருக்கும்போது கெட்ட கனவுகள் வரும். அப்போ அவங்களுக்கு சரியான தூக்கம் வராது. அப்போ இப்போ ஆர்ஓ வாட்டர்னு சொல்கிறான், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். அதில் சுத்திகரிக்கிறங்கிற பேரில் ஒரு தண்ணீரை உயிர் இல்லாத தண்ணீரை அந்த மக்கள் குடிக்கிறாங்க. அப்போ அந்த உள்ளுறுப்புகள் எப்போவுமே செயல்படுவதற்கு திணறி கொண்டே இருக்கும். அதனால் நல்ல சிந்தனைகள் வரணுன்னா இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிற ஒரு பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். பகல்லையும் சரி, இரவுலையும் சரி, நல்ல கனவுகள் வரணும், பகலில் விழித்திருக்கும்போது நல்ல சிந்தனைகள் வரணும், நல்ல யோசனைகள் வரணும், நல்ல கற்பனைகள் வரணும். அப்படின்னா மரண பயத்தை ஏற்படுத்தாத, சுற்றுச்சூழல் மாசு கொஞ்சம் கூட இல்லாத, ஒலி மாசு இல்லாத, அது மாதிரி ஒளி மாசுன்னு ஒன்று இருக்குது. ஒளி மாசுன்னா லைட்டு, இந்த வெளிச்சம், இந்த செயற்கையான வெளிச்சம்லாம் இருக்குது பாருங்கள், டியூப் லைட்டு, தெருவிளக்கு வெளிச்சம், அப்புறம் வாகனங்களில் வெளிச்சம், இதெல்லாம்
இந்த வெளிச்சத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு மாசு. அப்போ அதெல்லாம் வந்து நகரங்களில் அதிகமாக இருக்குது. அப்போ ஒளி மாசு, அப்புறம் காற்றுகளில் மாசு, நில மாசு, நிலத்தை மாசுபடுத்துவது, தண்ணீர் மாசு, இதெல்லாம் வந்து நகரங்களில் அதிகம். அதனால் இங்கே வாழ்கிற மக்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமாக வரும், கெட்ட நினைவுகள் தான் வரும், கெட்ட கனவுகள் வரும், கெட்ட யோசனைகள் வரும். அது மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிகரெட் பிடிக்கிறவங்க அது வந்து புகையை உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ நுரையீரல் திணறும். அப்போ வந்து உள்ளுடல் உறுப்பு அத்தனையுமே திணறும், இயங்குவது, மரண பயம் ஏற்படும். அப்போ அவங்களுக்கு விழித்திருக்கும் போதும் கெட்ட யோசனைகள் வரும், கெட்ட சிந்தனைகள் வரும், கெட்ட நினைவுகள் வரும், பழி உணர்ச்சி ஏற்படும், ஒரு மன்னிக்கின்ற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்டவங்க தூங்கும்போதும் அவங்களுக்கு ஒரு நல்ல கனவுகளே வராது, ஆழ்ந்து அசந்து தூங்குகிற அந்த இதெல்லாம் ஏற்படாது. அதனால் நாம் வந்து நல்ல யோசனைகள் வரணுன்னா அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது ரொம்ப சாத்தியக்குறைவு. அதுவும் நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு அது ரொம்ப வாய்ப்பே ரொம்ப குறைவு. வாய்ப்புகள் ரொம்ப குறைந்த ஒரு நிலையில் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து நல்ல சிந்தனைகள் வரணும் அப்படின்னா இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழணும். அல்லது தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் நம்ம ஒரு கிராமத்திலேயாவது போய் வாழணும். அல்லது நகரங்களின் வெளிப்பகுதிகளில், வெளிப்புற பகுதிகளில் இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதி, அமைதியாக இருக்கணும், ஒலி மாசு எதுவும் ஏற்படக்கூடாது, இரைச்சல் இல்லாத ஒரு பகுதி, காற்று தூய்மையாக இருக்குதா அப்படின்லாம் பார்த்து தான் நீங்கள் குடியிருக்கணும், அங்கே தான் வசிக்கணும். அப்படி இருந்தால் தான் தூக்கத்தில் கெட்ட கனவுகள்லாம் வராது, இந்த மரண பயம் ஏற்படாது. நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு மரண பயம் அதிகம். அதனால தான் அவங்க ரொம்ப விழிப்போடு இருப்பாங்க. அந்த விழிப்பு நிலைக்காக கூட அவங்க அங்கே போய் வசிக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ரொம்ப விழிப்புணர்வு உடையவர்கள் யாராக இருப்பாங்கன்னா அந்த நகரங்களில் வாழ்கிற மக்கள். எப்பவும் வந்து சுயநலமாக ரொம்ப விழிப்புணர்வு, ஏன்னா அவங்க மரண பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு மரண பயம் அதிகம். அந்த கிராமங்களில் வாழ்கிற மக்களுக்கு அதெல்லாம் வந்து மரண பயம் கிடையாது. ஒரு ஆக்கப்பூர்வமான மரணத்தை பற்றின பயம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான மரண பயம் தேவை. ஒரு அழிவுபூர்வமான ஒரு மரண பயம் வந்து நம்மளே அழிக்கக்கூடிய மரண பயம், நம்மளை பாதுகாக்கக்கூடிய மரண பயம் நமக்கு தேவை. நம்மை பாதுகாக்கக்கூடிய, நாமே பாதுகாக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வு தேவை. அதுக்கு நம்ம இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு பகுதியில் நம்ம வாழ வேண்டும். நகரங்களில் வாழ்வதை தவிர்க்க முடியுமானால் தவிர்த்து விடுவது தான் அறிவுபூர்வமான அணுகுமுறை. இந்த ஆபத்து நிறைந்த தொழில்களை செய்வாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து கெட்ட எண்ணங்கள் வரும். ஏன்னா மரண பயம்தான் கெட்ட எண்ணங்கள், கெட்ட யோசனைகள் இதெல்லாம் வருவதற்கு காரணம். கெட்ட கனவுகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள் செய்வதற்கு மரண பயம்தான். ஒரு வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து ரொம்ப காலம் உயிரோடு வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வரும், கெட்ட சிந்தனைகள், கெட்ட யோசனைகள். அந்த மனசில் வந்து மாசுபாடு கலந்து விட்டது என்று பொருள். மனதின் இயக்கங்களில் எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள், யோசனைகள், கற்பனைகள் இதில் வந்து மாசுபட்டு விட்டது என்று பொருள். அதனால் வந்து ஆபத்தான தொழிலை செய்கிறாங்கல்ல, ஆபத்து நிறைந்த தொழில்களை செய்கிறவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வருவது, அவங்களுக்கு நம்பிக்கையின்மை அதிகமாகிடும், மரண பயம் அதிகமாகிடும். அதனால் அவங்க யோசனைகள், அவங்களுக்கு தூங்கும்போது கெட்ட கனவுகள் வரும். இந்த ஓட்டுநராக பணிபுரிவது, லாரி ஓட்டுறது, ஆம்னி பஸ் ஓட்டுறது, பேருந்து ஓட்டுவது, பேருந்து ஓட்டுநராக பயணிப்பது, தொழிற்சாலைகள் வேலை பார்ப்பது, இரைச்சல் மிகுந்த தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பது, இவருடைய மனதில் வந்து அந்த கெட்ட யோசனைகள், கெட்டதுங்கிறது வந்து கலந்துரும். இவருடைய மனதின் இயக்கங்களில் வந்து கெட்ட விஷயங்கள் கலந்துரும். தூக்கத்தின் போது கெட்ட கனவுகள் வரும். ஏன்னா மரண பயத்தை எப்போதும் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம செய்கிற தொழில் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் மனதை தூய்மையாக வைத்து கொள்ள முடியும். மனதில் கலப்படம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். மனதில் மாசு கலந்து விடாமல் பார்த்துக்கொள். பாதுகாப்பான ஒரு தொழிலை செய்யணும். பாதுகாப்பான தொழில் வேறு ஒன்றுமே இல்லை, அது விவசாயம்தான். விவசாயம்னா என்னது? அந்த நெல் கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணுறது கிடையாது. விவசாயங்கிறது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், தேன் இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற ஒரு தொழில் தான் விவசாயம். பாதுகாப்பான ஒரு விவசாயம். இயற்கையோடு கலந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த மனதில் ஏற்பட்ட அந்த மாசுக்களை நாம் நீக்க முடியும். உடம்பு சுத்தமாக இருக்கும். உடம்பு சுத்தமாக இருந்தால் தான் மனசு சுத்தமாக இருக்கும். உடம்பு வந்து தூய்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா மனசும் தூய்மை இருக்காது. அதனால தான் வந்து இப்போ ஆரோக்கியமாக ஏன் இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் கெட்ட சிந்தனைகள் வராது. ஏன்னா இந்த மாதிரி மாசுக்கள் கலந்து தான் நம்ம உடம்பில் நோயே வந்துடுது. இந்த மாசுபாடு, உணவில் வந்து மாசு கலந்து விடுகிறது. அதாவது நாம் சாப்பிடக்கூடாத உணவு, மனித உயிர்கள் சாப்பிடக்கூடாத உணவு எது? இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள், அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால தான்
நம்ம உடம்பில் வந்து அந்த மாசுக்கள் கலந்து கலந்து உணர்ச்சிகளில் கலப்படம், உணர்ச்சிகளில் மாசு கலக்கும்போது மனித உணர்வு என்பது மென்மையானது, அது வன்முறை உணர்ச்சியாக மாறிவிடுகிறது. இப்படி வந்து நோய்கள் வந்து விடுகிறது. நோய்கள் வந்துருச்சுன்னா அதன் பிறகு கெட்ட யோசனைகள், நம்பிக்கையின்மை வரும். அதாவது நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ்வோம், பாதுகாப்பாக வாழ்வோம், ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடும். வாழும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்போம், வலிகளை அனுபவிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டுருப்போம். அதனால் நமக்கு கெட்ட சிந்தனைகள் வராது. மரண பயம் அதிகரித்து விடும். நோய் வந்துச்சுன்னா மரண பயம் அதிகரித்து விடும். அதனால் வந்து வாழுங்காலங்களில் நம்ம வந்து துன்பத்தை அனுபவித்து வாழும்போது நமக்கு கெட்ட சிந்தனைகள், கெட்ட யோசனைகள், தூங்கும்போது கெட்ட கனவுகள் வரும். இப்படி மனது அமைதி இல்லாமல் போய்விடும். அதனால் வந்து ஒரு தூய்மையான எதிர்காலத்தை நோக்கி நம்ம போகணுமே தவிர, ஒரு அமைதியான எதிர்காலம், மாசுபாடு இல்லாத ஒரு உலகம், அதை நோக்கி நம்ம போகணும். அது தானாக நடக்கும், 2040 நடக்கும். அதன் பிறகு நாம் போகிற உலகம் வந்து தூய்மையானதாக இருக்க வேண்டும், தூய்மையானதாகத்தான் இருக்கும்.